அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். ஏசாயா 45:4 பாருங்களேன். வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்ப்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அவன் உனக்கு கொடுப்பேன். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்காக சில புதையல்களையும் பொக்கிஷங்களையும் வைத்திருக்கிறேன். ஆமென். இது கோரேசுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. புறஜாதியான ஒரு கோரேஸ், அவன் இனிதான் பிறக்கவே போறான். அவனை பத்தி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா மூலமாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. அப்ப இன்னைக்கு இதை நமக்கு உரிதாக எப்படி எடுத்துக்கிறதுனா, இன்னைக்கு வாழ்ற நமக்கு என்னைக்கோ கர்த்தர் சொல்லி வச்சிட்டாரு. என்ன அப்படின்னா, வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்ப்பாடுகளை முறித்து. அப்ப ஆண்டவர் நீங்க என்ன சொல்றாரு? வெண்கல கதவுகளை உடைத்து, உனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை நீக்குவேன். அவன் அப்ப கதவு தான் தடையா இருக்கா? ஆண்டவர் அந்த கதவை உடைச்சு விட்டுருவாரு. அவன் யாரு தடையா இருக்காங்க? ஆண்டவர் அவங்களை அப்படியே அகற்றி விடுவார். அவன் அப்போ ஒருவேளை உங்க வேலை ஸ்தலத்துல சிலர் உங்களுக்கு தடையாக இருக்கலாம். தேவன் உங்களை உயர்த்துவோம். நாட்களுக்குள்ளாக வந்து விட்டீங்க, உங்களை உயர்த்துவார். சில மனிதர்கள் அகற்றப்படுவார்கள். அவன் அப்ப வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்ப்பாள்களை முறித்து. சில நேரம் பாருங்க, கதை உடைச்சா உள்ள போக முடியாது. அந்த லாக் ஒழுங்கா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இரும்பு தாழ்ப்பாள்களை முறித்து. அவன் அப்ப முறியடிக்கப்பட வேண்டிய காரியங்களை முறியடிப்பார். முறித்து போட வேண்டிய காரியங்களை முறித்து போடுவார். ராஜரீக பாதை உங்களுக்காக வைத்திருக்கிறார். அதற்கு நேராக அவர் உங்களை வழி நடத்துவார். அவன் அப்ப வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்ப்பாள்களை முறித்து என்ன செய்யறாரு? ஏன் இதெல்லாம் செய்யறாரு? ஏன் சில காரியங்களை உடைக்கிறாரு, சில காரியங்களை முறிக்கிறாருன்னா, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கொடுக்கும்படியாய். நீங்க பாருங்க, இந்த புதையல் பொக்கிஷம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப் டார்க்னஸ்ல இருக்கு இல்லையா? ஆழத்துல நீங்க இந்த நேச்சுரல் ஜியோகிராஃபிலாம் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கடல் ஆழத்துல போய் பார்ப்பாங்க. சில பொருட்கள் இருக்கும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? உனக்காக ஆழங்களில் இருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் கொடுப்பேன். அவன் அப்ப மீனின் வாயில எப்படிங்க காசு வரும்? பொக்கிஷம் வரும். ஆமாம். நீங்க யோசேப்பு கதையை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க அண்ணனுங்கெல்லாம் இவனை தேடி வருவாங்க. இவன் அனுப்பிச்சு விடுவான். அனுப்பிச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டும் பார்த்தீங்கன்னா காசு வச்சு அனுப்பிச்சு விடுவான் புதையல்கள். ஆமென். அப்ப சில நன்மைகள் உங்களை தேடி வரப்போகிறது. ஆண்டவர் ஆச்சரியப்படுத்தும் நன்மைகளை உங்களுக்காக செய்வார். புதையல்களும் பொக்கிஷங்களையும் நீங்கள் இந்த நாளிலே, இந்த நாட்களிலே நீங்கள் அனுபவிப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நம்ப முடியாத இடத்திலிருந்து பணம் தேடி வரும். நம்ப முடியாத நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஆமென். சொத்து உங்களுக்கெல்லாம் இல்லவே இல்லை நீங்க நினைக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். புதையல்களும் பொக்கிஷங்களும். அவன் எனவே உடைத்து போட வேண்டிய காரியங்களை உடைத்து, முறிக்க வேண்டிய காரியங்களை முறித்து, உங்களுக்கு நான் வைத்திருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் கொடுத்து, ராஜரீக பாதையிலே உங்களை வழிநடத்தும் நல்ல தேவன். அவர் உங்களுக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.